ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதிகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது சில்வர் அண்ட் கோல்டு ஷாப்பிங் vlog பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த vlog உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா வந்து நான் எப்போ கோல்டு ஷாப்பிங்கோ இல்ல சில்வர் ஷாப்பிங்கோ போட்டேன்னா குவிக்கா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அண்ட் அதுக்கான கமெண்ட்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து எனக்கு சீக்கிரமா வந்து ரீச் ஆயிரும். நிறைய பேர் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கதா தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு வந்து நான் கோல்டு அண்ட் சில்வர் வாங்குறது காட்டுவேன். கோல்ட்ல வந்து ஒரு விசேஷத்துக்காக 2 மோதிரம் எடுத்து வைக்கிறோம். அண்ட் வந்து சில்வர் வந்து எனக்கு பிரேஸ்லெட், தமிழினிக்கு வந்து ஆங்க்லெட் கொலுசு. ஸோ அந்த ஷாப்பிங் தான் பார்க்க போறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் போறது வந்து பாண்டியில இருக்க நேரு ஸ்ட்ரீட்ல இருக்க கௌதம் ஜுவல்லரி தான் போயிருக்கேன். ஸோ அங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்ல சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் வந்து சில்வர்ல அது குபேர சிலை, அப்புறம் இந்த மாதிரி வந்து லக்ஷ்மி, அப்புறம் வந்து பெருமாள், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் இருந்தது. இது எதுக்குன்னா என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங் வருது. ஸோ அவளுக்கு வந்து சில்வர்ல ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 5,000 ரேஞ்ச்ல இருக்க மாதிரி பாத்திருந்தேன். பட் 5,000 ரேஞ்ச்ல வந்து ரொம்ப பார்வை கம்மியா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த அளவு லுக் இல்லாத மாதிரி தோணுதுனால நான் வந்து அந்த ஐடியா ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ போனோன்னா மகளிருக்கு ஸ்நாக் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளை கொஞ்சம் எங்கேஜா வச்ச பிறகுதான் நம்ம வந்து கம்ஃபர்டபுளா ஷாப் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அது வேணும் இது வேணும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. கீழே வந்து நான் கோல்டு வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து 2 கிராம்ஸ் to 3 கிராம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரிங் எல்லாம் வந்து பார்த்து வச்சிருந்தேன். ஆக மொத்தம் அரை பவுனுக்கு வந்து லைக் 2 கிராம்ஸ் பிளஸ் 2 கிராம்ஸ்க்கு ரிங் எடுத்து வச்சிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில்வர்ல வந்து விளக்கெல்லாம் பார்த்திருந்தேன். விளக்குலயுமே வந்து நமக்கு வந்து ஒரு 8,000 9,000 தான் வந்து நல்லா பார்வையா கொஞ்சம் பாக்குற மாதிரி நல்லா கிஃப்ட்டுக்கு வந்து ஓரளவு கிஃப்ட் வைக்கிறோம்னா அதை வந்து ஓரளவு கொஞ்சம் பாக்கிறதுக்கு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருந்தது. நம்ம 5,000 பட்ஜெட்ல வாங்கும் போது விளக்கெல்லாம் குட்டியா தான் இருந்தது. ஏன்னா இப்போ சில்வர் ரேட் வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கிறதுனால நம்மளால வந்து அந்த அளவு ஒரு இது வந்து ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அகைன் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் போனது வந்து லைக் 2,000 ரேஞ்ச்ல 2,500 3,000 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இதுலயே வந்து நல்ல பெரிய ஒரு குபேர் சிலை அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து லைக் ஒரு 6,000 7,000 வந்தது. இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பே பண்ணணும், நிறைய சார்ஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலா நம்ம வந்து கவர்ல வந்து கேஷே வச்சிடலாம். ஒரு 5,000 அந்த மாதிரி கேஷே வச்சுட்டேன்னா ஓரளவு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. கீழே பில்லிங் செக்ஷன்ல இந்த ரிங் எல்லாம் பார்த்தேன்னா இந்த ரிங் நான் போட்டிருக்க ரிங் இது. ஸோ இது வந்து நான் யூஸ்வலா லைக் இதை வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. இதே பேட்டர்ல வந்து ரிங் வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த ரிங் வந்து நான் பார்த்திருந்தேன். நான் இப்ப போட்டிருக்க அதே ரிங் அங்க ஸ்டில் அதோடைய ஒரு இன்னொரு காப்பி மாதிரி இருந்தது. அப்படியே அது அங்க இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பாக்குறதுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் நாங்க அந்த பில்லிங் அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்க வரைக்கும் தமிழ் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்சுவலி 2 பிளாக் எடுத்திருப்பேன். பிளாக் 1 ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நாங்க வந்து ரிங் எல்லாம் வாங்குறது. பிளாக் 2 செகண்ட் டே போயிட்டு நான் வந்து பாப்பாக்கு வந்து ஆங்க்லெட் கொலுசு அண்ட் எனக்கு பிரேஸ்லெட் வாங்குறது. இது நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் டே. செப்பரேட்டா போட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, வீடியோ டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரே லென்த்தா ஒரே வீடியோவா போட்டுட்டேன். ஸோ நாங்க அந்த இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இது செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே நான் போனது வந்து பாப்பாக்கு வந்து ஆங்க்லெட் வாங்குறதுக்கு சொல்லி இந்த மாதிரி எனக்கு பிரேஸ்லெட் வாங்கியிருக்குது. இது வந்து கந்திருஷ்டி இருக்க மாதிரி அதுக்கு வந்து நம்ம அதுக்கு எகெயின்ஸ்டா போடுற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் பார்த்தேன்னா இதுல வந்து இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் போட்டிருந்தது வித் லவ்வோட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ அதனால வந்து இதை ஒன்று எடுத்திருந்தேன். எனக்கு கூட இருக்க ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு பர்த்டே வந்திருந்தது. ஸோ அவங்களுக்காக வந்து கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். ஸோ டோட்டலா 2 பிரேஸ்லெட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ஃபினிட்டி போட்டிருக்கு இல்லையா என்னுடைய பிரேஸ்லெட், அது வந்து எப்படின்னா நான் இது வரைக்கும் கலரோ இல்ல வந்து லைக் கோல்டுனா கோல்ட்ல மட்டும் தான் வாங்குவேன். சில்வர்னா என்டையர் சில்வர் தான் இருக்கும். ஸ்டோன்ஸ் எதுவுமே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். பட் இதுல வந்து அந்த ப்ளூ கலர் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் இருந்தாலே பிடிக்காது, கோல்டோ சில்வரோ எதுவா இருந்தாலும். பட் எனிவேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாக்குறதுக்கு. ஸோ அதனால இதை வாங்கியிருந்தேன். இது ரேஞ்ச் வந்து எவ்வளவுனா நான் பில்ல காட்டுறேன். லைக் 2,000 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா அழகா சூப்பரா இருந்தது பார்க்கவே. லைக் 1,800 அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட் தான் வந்து எங்க ஸ்டாஃப்காக கிஃப்ட் பண்றதுக்காக வாங்கியிருந்தேன். இதுல நம்மளோட ஆன்டிக் ஆங்க்லெட்ஸ் எல்லாம் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது ஸ்டோன் வச்சு. பட் இது வந்து ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால இது லைக் ரேட் வந்து 9,000 கிட்ட வந்துருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு ஓவரா இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ வந்து என்டையரா சேர்த்து 2,800 ருபீஸ்க்கு பிரேஸ்லெட்ஸ் வாங்கியிருந்தேன். அது பில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாப்பாக்கு வந்து அதுக்கப்புறம் தான் கொலுசு வந்து எனக்கு ஆப்ஷனே வந்துச்சு. ஏன்னா வந்து கொலுசு அவளுக்கு போட்டோம்னா கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு இதுவா இருந்தது. சரி ஓகே கொலுசு போடுறது குட்டி கொலுசா சின்ன சலங்க வச்சு பிளெக்சிபிளா போடலான்னு பார்த்தா பாப்பா கால் அந்த அளவு குண்டா இல்ல. ஸோ ஸ்டார்டிங் சைஸே வந்து அவளுக்கு லூஸா இருக்க மாதிரி இருந்தது. வீட்டுல வந்து கால்ல அந்த காப்பு மாதிரி போடுவாங்க இல்லையா, அது வந்து எங்க அண்ணன் பாப்பா பிறந்தப்ப வாங்கி கொடுத்திருந்தாங்க. சோ அது மட்டும் தான் இருந்தது. நான் அது யூஸ் பண்ணவும் இல்ல. நான் யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அது அப்படியே இருந்துச்சு. நம்ம அப்புறமா போடலாம்னு எடுத்து வச்சுட்டே இருந்தேன். சோ அப்படியே இருந்தது. சோ அண்ணா வாங்கி கொடுத்த அந்த ஒரு காலுக்கு போடுற காப்பு மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாக்கு நான் எதுவுமே வாங்கல. சோ இந்த டைம் வந்து நல்லா தண்டை கொலுசு மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட்டா கொஞ்சம் நல்லா வாங்கலாம்னு பார்த்தேன். பட் அவளுக்கு கால்ல போட்டவனே கொஞ்சம்
கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாததுனால ஒரு நார்மலா நம்ம வீட்டுல போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொலுசு வந்து பாத்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிதான் இந்த கொலுசு. பட் இது கொஞ்சம் லூஸா அப்படியே காலோடயே அவளுக்கு அப்படியே வலிக்கிட்டு வர மாதிரியே இருந்தது, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அதனால நம்ம யூஸ்வலா போடுற மாதிரி தண்ட கொலுசே வாங்கியிருந்தேன். முன்ன மாதிரிலாம் இப்போ வந்து நம்ம வந்து சில்வர்லாம் டக்குன்னு போயெல்லாம் எடுக்க முடியல மாட்டேங்குது. பிகாஸ் நிறைய பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. அண்ட் வந்து இப்ப குழந்தைக்கு நம்ம பார்க்கும்போது அது அவுகாம இருக்கணும். அண்ட் வந்து திருகாணி வச்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து டைட்டன் பண்ணிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிட்ஸுக்குன்னு இருக்கும்போது நம்ம நிறைய பார்த்துதான் செய்ய வேண்டியதா இருக்கு. So ஒரு வழியா வந்து அவங்களே பாப்பா மேல தூக்கி உட்கார வச்சுட்டு ஒருத்தவங்க புடிச்சிட்டு ஒருத்தவங்க கொலுசு போடுறதா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. பிகாஸ் என்னால வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இதை வச்சு பாப்பாவை வந்து கையில வச்சுக்கிட்டு என்னால வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. சோ இதுவுமே ட்ரை பண்ணோம். இப்ப போடுறாங்களே எந்த கொலுசுமே ட்ரை பண்ணோம். இதுவுமே வந்து செட் ஆகல. அப்படியே தன்னால அது வந்து லைக் அவுத்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி நம்ம யூஸ்வலா போடுற அந்த ஒரு ஒரு ஆங்க்லெட்டே வாங்கியிருந்தேன். இந்த ஆங்க்லெட் எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4500 ரேஞ்ச்ல வந்திருந்தது. சோ மொத்தமா என்டையரா எனக்கு வந்து 7800 கிட்ட வந்துச்சு. ரெண்டு பிரேஸ்லெட் அப்புறம் வந்து ஒரு ஆங்க்லெட் செட் எல்லாமே சேர்த்து அவ்வளவு வந்திருந்தது. டாக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இங்க வந்து நம்ம ரெகுலரா வாங்குறதுனால ஓரளவு வந்து நமக்கு நெகோஷியேட் பண்ணி ஒரு ஒரு 400 500 லெஸ் பண்ணி என்டையர் அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணி நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு ஷாப் பர்சனலா வச்சிருக்கோம்னால ஓரளவு நமக்கான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் சென்டிமெண்டாவும் சில கடைக்கு போனா ரிப்பீட்டடா நம்ம வந்து ஜுவல்ஸ் வாங்குற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு பாண்டியில இந்த ஷாப் தான் அந்த பாசிட்டிவிட்டி கொடுத்தது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்பவுமே அப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஃப்ரீக்வெண்டா வாங்குற ஒரு ஃபீலிங் இந்த கடையில இருக்கு. லைக் ஹோம் மாதிரி ஒரு கடை இது. ரொம்ப ஃபேவரட்டான ஷாப். ரொம்ப ஓவரா திமிர் இருக்காது, ஆட்டிடியூட் இருக்காது. உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ற வரைக்கும், நீங்க கன்வின்ஸ் ஆகுற வரைக்கும் உங்க கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க. லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் அதுவே வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா இருக்கும். ஏதாவது மாடல்ஸ் காட்டினாலும் அவங்களே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. நிறைய மாடல்ஸ் கூகுள்ல இருந்து எடுத்து வந்து காட்டுவேன். எனக்கு இந்த மாதிரி ஜுவல் வேணும், இந்த மாதிரி வேணும், டிசைன் பண்ணி கொடுங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் டைம் எடுத்து கூட அதே மாதிரி எக்ஸாக்டா செஞ்சு கொடுப்பாங்க. சோ அதனால வந்து எனக்கு வந்து இந்த ஷாப் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஃபேவரட்னு சொல்வேன். சோ இவ்வளவுதான் இந்த கோல்ட் அண்ட் சில்வர் ஷாப்பிங் பிளாக் முடிஞ்சிச்சு. லைக் நான் வாங்கினது 2 ரிங்கு, 2 பிரேஸ்லெட் அண்ட் 1 ஆங்க்லெட் வாங்கியிருந்தோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பை.